ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹேர் பேண்ட்ஸ் வச்சுருக்கிறேன், க்ளூ வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சாட்டன் ரிப்பன் வந்து கோல்டன் கலரில் வாங்கி வச்சுருக்கிறேன். அண்டு பீட்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸ் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் பீட்ஸ் சின்னதாக இருக்குது இல்லையா, இந்த கோல்டன் பீட்ஸ் வச்சுருக்குறோம். இதை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஒரு கம்பி, கோல்டன் கம்பி, இந்த கம்பி வச்சுருக்கோம். கம்பியெல்லாம் வச்சு தான் குரத்தி ஹேர் பேண்ட் ஒன்று நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? குரத்தி ஹேர் பேண்டை வந்து அவங்க ஒரு பேட்டர்ன் அமைச்சிருக்கிறாங்க. அந்த பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். சரிங்களா? அது எப்படி இருக்குதுன்றது அதை வச்சு தான் நம்ம இப்போது அந்த ஹேர் பேண்ட் மாடலில் நம்ம இப்போ அவங்களுக்கு ஹேர் பேண்ட் செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வியூவர்ஸ், இப்போ நம்ம அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இது கம்பியிலேருந்து பாருங்கள், மெலிசாக ஒரு கம்பி. இப்போ நான் இதில் ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பிக்சர்ஸ் படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த கம்பியை வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதை வந்து இப்படி வச்சு இப்படி ரெண்டாக வச்சு கட் பண்ணிவிடுங்க. சிசர்லேயே கட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த கோல்டன் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த ஹோல்ஸ் பார்த்து நல்லா கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை சென்டராக வச்சுட்டு இதை இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு இதை ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அதில் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட்டில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது நான் எல்லாத்துலேயும் வாங்கினது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுன்னு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். கோல்டன் பீட்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையுமே இன்சர்ட் பண்ணி இந்த ரெண்டு கம்பியுமே வந்து இதுக்குள்ளே போகணும். ஸோ ஈவனாக இல்லைன்னும் போது கொஞ்சம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கீழே போட்டுடாதீங்க, காலில் ஏதாவது குத்திட போகுது. ஸோ சேஃபாக எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸில் வந்து இது ரெண்டு கம்பியுமே உள்ளே விட்டுடுங்க. உள்ளே விட்டு திரும்பியும் வந்து இப்படி நல்லா இழுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இருக்கும். ஸோ ப்ளூக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் சின்ன கோல்டன் பீட்ஸ் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பியும் ஒன்றாவே உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பீட்ஸு, இதை வந்து கலராக மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து அதேமாதிரி திரும்பியும் அகைன் கோல்டன் பீட்ஸு, அகைன் ப்ளூ கலர் பீட்ஸ், இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று கரெக்டாக ஒரு மூணு இது மாற்றி கேட்டிருக்காங்க. அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து கோல்டன் பீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ, திரும்பவும் கோல்டன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு. இந்த மாதிரி ரெண்டாக வருது இல்லையா மணிங்க, தெரியுது இல்லையா? ரெண்டு மணியாக வருங்க. அதை இப்படி பிடிச்சிக்கிட்டு சென்டராக வச்சு கட்டிங் பிளேட்டில் ஜஸ்ட் ஒரு லைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். ஓகே, தனித்தனி மணியாக வந்துடும். உங்களுக்கு அதை இது பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும், கோக்கிறதுக்கும். கோல்டன் பீட்ஸ் கோத்தாச்சு. திரும்பியும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பீட்ஸ். இப்போ 3 ஒயிட்டு அண்ட் 3 ப்ளூ கோத்து முடிச்சாச்சு. ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் சின்ன பீட்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ இன்சர்ட் பண்ணி முடித்தோடனே
இதுதான் அவங்க கொடுத்துருக்குற அளவுப்படி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து இந்த ஹேர் பேண்ட் வச்சு அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, இது பாருங்கள் ஈவனாகவே இல்லை. ஸோ இது வேண்டாம் நமக்கு. ஏன்னா நம்ம செஞ்சு கொடுக்குறது கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். பாருங்கள் மேலே கீழே இருக்கா, இதை வளைச்சாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இதை வச்சுட்டு அடுத்தது எடுக்கலாம். இது பாருங்கள் பார்க்கறதுக்கு ஓகேவாக இருக்கா, கரெக்டாக இருக்கா? ஸோ இதுபடி நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இது சென்டர் ஃபார்மேட்டாக இங்கே வச்சு சென்டர்லேருந்து இந்த சைடு 3 அந்த சைடு 3ன்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இதில் 2 கம்பி இருக்குது இல்லையா, இந்த சென்டர் இந்த பிளாக் கம்பிக்கு ஒரு கம்பி அந்த பக்கமும் ஒரு கம்பி இந்த பக்கமும் வச்சு நம்ம நல்லா இப்படி சுற்றி விடலாம். ஓகே, நல்லா சுற்றி விட்டோம்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வெளியே தெரியுமென்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இதுக்கு மேலே தான் வந்து நம்ம இந்த கோல்டன் கலர் ரிப்பன், சாட்டன் ரிப்பன் வந்து க்ளூ போட்டு நம்ம சுற்ற போகிறோம். அதனால் இது எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துக்கணும். சரிங்களா? இதை ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்கு சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இப்படி சுற்றி முடிச்சிடுங்க. இப்போது ஒரு பக்கம் சுற்றியாச்சு. இது வந்து பேக் சைடில் வந்தது. இது வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்குறோம் இல்லையா, ஸோ ஃப்ரண்ட்டை வச்சு பேக்குக்கு எடுத்துன்னு போயிட்டு இப்படி நல்லா இப்படி சுற்றி விடணும். இந்த ப்ளூ கலர் மணி கிடைக்காததுனால இன்னும் கொஞ்சம் மொத்தம் 6 ரப்பர் பேண்ட் கேட்டிருக்காங்க. சாரி, ரப்பர் பேண்டுன்றேன், 6 குறைச்சி பேண்டு கேட்டிருக்காங்க. ஹேர் பேண்டு என்கிட்ட இருக்கிற மணிப்படி பார்த்தா ஒரு 2 ஹேர் பேண்ட் தான் வரும் போல இருக்குது. ஸோ நான் திரும்ப மணி வாங்கணும், வாங்கிட்டு தான் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த முடிச்சாச்சா? இந்த மாதிரி வந்து இந்த சைடு இன்னும் 2 கோக்கணும், இந்த சைடு இன்னும் 3 கோக்கணும். கோத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லைனா வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரியே இருக்குது. ஓகேவா? இது பாருங்கள், இது 6மே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி முடித்தாச்சு. ஓகே, தெரியுதுங்களா? 6மே ஈவனாக வந்து பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ ஓப்பன் பண்ணி சாட்டர் ரிப்பன் வச்சு சுற்றி எடுக்க போகிறோம். இப்படியே வச்சுக்கலாம். ரிப்பனை ஓப்பன் பண்ணியாச்சு. ரிப்பனில் இருக்க டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சாச்சா? நம்ம இந்த இடத்துலேருந்து சுற்றின்னு போகலாம். அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு 2 இடத்துலையுமே போடலாம் க்ளோ. அது பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இல்லையா? ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு 2 பக்கமும் போட்டுடலாம். நல்லா க்ளோ போட்டுட்டு நல்லா ரிப்பன் இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஓகேவா? ப்ளூ மட்டும் எப்போ ஓப்பன் பண்ணாலும் டக்குன்னு கொஞ்சம் லைட்டாக மூடி வைங்க, இல்லைன்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். இந்த ரிப்பனை எடுத்து பிகினிங்கில் மட்டும் இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டுடலாம்.
க்ளூ போட்டுட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றிட்டு வாங்க, ஏன்னா கரண்டி வந்துடக்கூடாது. கொஞ்சம் லொல்லு பிடிச்ச வேலை மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா, கேட்டதுக்காகவாவது நம்ம நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். ஓகே, இதை நான் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ரொம்ப லொல்லு பிடிச்ச வேலையாக தாங்க இருக்குது. எவ்வளோ நேரம் சுற்றுறது. ரிப்பன் வந்து நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்டு அழகாக எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பிச்சாதான்னு நினைக்கிறேன். இல்லைனா அது பாருங்கள் எவ்வளோ சிக்காகுது பாருங்கள், அப்படியே சுற்றிக்கிட்டே வருது. இல்லை ஓரளவுக்கு சுற்றி முடிச்சுன்னு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இல்லை பட்டையாக வச்சு அப்போ தான் சுற்ற முடியும், சுற்றினா தான் அழகாகவும் இருக்கும். பொறுமை ரொம்ப வேணுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தோன்னே கேட்பாங்க பாருங்கள், இது இவ்வளோ ரேட்டான்ட்டு. அப்போ தான் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். வெளியே அதிகமாக இருக்குதுன்னு தான் நம்ம கையில் ஆர்டர் கொடுக்குறாங்க, ஆனால் நம்ம கையில் மட்டும் ரேட்லாம் கம்மி பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல க்ளூ போட்டாச்சு. ஃபினிஷிங் அப்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ஓகேவா, அதில் இந்த சிக்கு இல்லாமல் இப்படி எடுத்துடலாம். முடிச்சுட்டு காமிக்கிறோம். இது சிக்காக்கும் போது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்று இந்த டேப்போடு சேர்த்து டேப் ஒட்டிடுங்க. டேப்போடு சேர்த்து செல்லோ டேப் அப்படி ஒட்டிடுங்க. அப்படி சப்போஸ் செல்லோ டேப் உங்களால் ஒட்ட முடியலன்னா நான் இந்த மாதிரி பின்னு குத்தி வச்சுருக்கேன். பின்னை குத்திட்டு இப்படி நீங்கள் ஃபுல்லாக அந்த சிக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு நீங்கள் பின்னு போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு லைனாக வந்துடும். நமக்கு சுற்றுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்கள் இந்த பட்டையாக இருக்குது இல்லையா, இதை வச்சு சுற்றிக்கிட்டே வருவோம். சுற்றும் போது கம்பி மடங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபைனலில் வந்து கிளியர் பண்ணி வச்சு கொடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த கம்பி வந்து ஃப்ளெக்சிபிள் டைப்பு தான். நான் சொன்னேன் இல்லையா, மேலே வந்து பீட்ஸ் கோத்துருக்கிற கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைப்பு தான், வளையக்கூடியது. பாருங்கள் கரெக்டாக ஓரளவுக்கு வந்துன்னு இருக்குது. நம்ம ஃபைனலுக்கு வந்துருக்கிறோம். கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சுட்டு இது பண்ணுறோம்.
ஃபுல்லாக முடிக்க போகிறோம். இப்போது முடிச்சுட்டு க்ளூ போட்டு ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும், அதனால் இங்கே வச்சு நம்ம ரிப்பனை கட் பண்ணிக்கலாம். இந்த ரிப்பன்லேயே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போட்டுடுங்க. பேக்லேயும் போட்டுடுங்க. ஃபுல்லாக அப்படி போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒன்றா சப்போஸ் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கலை அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம துணி தைக்கிற நூல் இருக்கும் இல்லையா, கோல்டன் கலர் நூல், அதை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. இதுக்கும் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஃப்டிக்காக ஒன்றா கொஞ்சம் நூல் போட்டு ஒன்றா கட்டிடலாம். இந்த நூல் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த நூலை வச்சு நம்ம நாட் போட்டுடலாம். ரெட்டைப்பட்டையாக எடுத்துக்கலாம். ரெட்டைப்பட்டையாக எடுத்துகிட்டு நல்லா சுற்றிட்டு இது பண்ணி விட்டுடலாம், முடிச்சு போட்டு விட்டுடலாம். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூலுக்கு வந்து க்ளூ போட்டுக்குங்க. நூல் ஓரளவுக்கு க்ளூ போட்டால் நிற்கும். நூலுக்கு இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு நல்லா இப்படி டைட்டாக நூலை வச்சு சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு விட்டுடுங்க. இது வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்குற வேலை கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுன்றதுனால இதை போடுறோம். கடைகள்லாம் போட மாட்டாங்க. போட்டுட்டு ஒரு 4 நாட்டு அவ்வளோதாங்க. போட்டாச்சா? போட்டுட்டு நூலை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு அந்த நூலை வந்து இது கூடவே ஒட்டி விட்டுடலாம். ஓகே, ஸ்ட்ராங்காகிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த பக்கம் ஒரு நூல் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேயும் போட்டு நம்ம நூல் கொஞ்சம் போட்டு ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ ரிப்பன் வந்து கழண்டி வராமல் இருக்கும் அவங்களுக்கு. இதை வச்சுட்டு அதே மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும். சுற்றிட்டு ஒரு 4 முடிச்சு போட்டுடுங்க. நாலு முடிச்சு போட்டு முடிச்சுட்டு திரும்பியும் அந்த கம்பியில் அந்த சைடு பண்ணோம் தெரியுமா, ஃபைனல் டச்சாக வந்து க்ளூ போட்டு கம்ப்ளீட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இதையும் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க.
அது கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக போட்டாலுமே போதும். ஓகே, முடிச்சாச்சுங்க. ஓகேவா, குறத்தி ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்ல ஃப்ளெக்சிபிள் கம்பி தான், அதனால் நம்ம ரிப்பன் சுற்றும் போது மடங்கி இருந்தால் கூட நம்ம இப்படி நல்லா அழகாக விரித்து விட்டுடலாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். யாராவது வீட்டுக்கிட்ட வந்து உங்களுக்கு பரதநாட்டிய கிளாஸுக்கு வந்து குறத்தி டான்ஸுக்காக சலங்கை பூஜைக்கு வந்து எங்கள் செட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா குறத்தி டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ குறத்தி டான்ஸுக்கு இந்த மாதிரி மணி வைக்கணும் அப்படின்றதுனால கேட்பாங்க. அதனால் அவங்க எனக்கு அனுப்பின பிக்சர்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதையும் இதையும் ஒன்று திரும்ப ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று வச்சு பாருங்க. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சாட்டிஸ்ஃபைடாக தான் பண்ணி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு மாடல் அனுப்புங்க. நான் உங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறோம். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.